ரொம்ப நாளாக அதாவது எந்த ஒரு தகவலும் இல்லாமல் காஞ்சி போயிருந்த நேஷனல் மற்றும் தமிழக மீடியாவுக்கு உதயநிதி அவர்கள் ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஒரு நல்ல விருந்து கொடுத்தார். ஆகஸ்ட் 4, 5 அவங்களுக்கு ஒரு நல்ல டிஆர்பி ரேட்டிங் கொடுத்துருக்காரு. காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய ப்ரொட்டஸ்டுக்கு அப்புறம் ஒரு எந்த ஒரு பிரேக்கிங் நியூஸும் இல்லாமல் இருந்த ஒரு இந்தியன் மீடியாவுக்கு அந்த 2 நாள் வந்து உதயநிதியை வந்து எல்லா மீடியாக்களிலும் அவர் தான் வந்து பிரதானமாக இருந்தார். பட் ஆனால் ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் அவர் இருந்திருக்கார். இந்த பதிவில் நம்ம உதயநிதி பேசினது பற்றியும் திமுகவுடைய வரலாறு, சின்னதாக ஒரு திமுகவோட வரலாறு நம்ம பார்ப்போம். அது அந்த கட்சி எப்படி உருவாச்சு, அந்த கட்சி என்ன பண்ணியிருக்குன்றது ஒரு சின்னதாக ஒரு ப்ரீஃபான ஒரு வரலாறு பார்ப்போம். அதற்கு முன்னாடி உதயநிதி பேசுனது வந்து ஒரு நிறைய பேருக்கு வந்து சில பேர் ஜென் நெக்ஸ்ட், அதாவது 2000க்கு பின் பிறந்தவங்களுக்கு ஒன்றும் ஆச்சரியமா இருக்கலாம். பட் ஒரு 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு திமுகவுடைய விஷயங்கள் ஒரு 50% தெரியும். 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அனைவருக்குமே இது வந்து ஒரு சாதாரண விஷயமா தெரியும். எப்படின்றத நம்ம ஒரு வரலாற்றில் இருக்கிற சில ஈவெண்ட்ஸை வந்து சுட்டி காட்டி அது மூலமா நம்மளுக்கு ஒரு புரிதல் வரணும்னு பார்ப்போம். 1944 ஆகஸ்ட் 27ஆம் தேதி தான் திராவிட கழகம் ஈவேரா ராமசாமியால் துவங்கப்பட்டது, பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் பூரண ஆசையோடு. அது வந்து இங்கிலீஷில் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியாக ஆரம்பிச்சது. ஆனால் அந்த கட்சி எப்படிப்பட்ட ஒரு கட்சினா 1947 இந்திய சுதந்திரம் பெற்றது. சுதந்திரம் பெறும் போது அந்த சுதந்திரம் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட ஒரே கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த திராவிட கட்சி தான். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்தியாவுக்கு என்ன சுதந்திரம் கொடுத்துங்க, ஆனால் மெட்ராஸ் மாநிலம், மெட்ராஸ் பிரசிடென்சி என்று சொல்லப்படும் மெட்ராஸ் மாநிலத்தை மட்டும் நீங்கள் சுதந்திரம் கொடுக்காதீங்க. அப்போ மெட்ராஸ் பிரசிடென்சினா தமிழகம், ஆந்திரா, கர்நாடகாவில் சில பகுதிகள், கேரளாவில் சில பகுதிகள் சேர்ந்தது தான் மெட்ராஸ் பிரசிடென்சியாக இருந்தது. அப்போ வந்து 4 பெரிய மாநில பிரசிடென்சி ஸ்டேட்டாகவும் ஒரு ரீஜனாகவும் இருந்தது சுதந்திரம் வாங்கிறதுக்கு. ஒன்று வந்து டெல்லி, ஒன்று வந்து கல்கட்டா, ஒன்று வந்து மகாராஷ்டிரா இருக்கிற பாம்பே, அப்புறம் சவுத்தில் வந்து பிரசிடென்சி வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி சொல்லிட்டு. அதன் காரணமாக தான் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, பெரும்பாலான அதாவது 90s வரைக்கும் சொல்லலாம், அது சவுத் இந்தியாவில் இருக்க எல்லாருமே நார்த் இந்தியாவில், வெஸ்ட் இந்தியாவில், ஈஸ்ட் இந்தியாவில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மദ്രാஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதோடைய தாக்கம் வந்து அந்த அளவுக்கு இருந்தது. அவங்க வந்து தமிழ் பேசுகிறவர்களாக இருக்கலாம், தெலுங்கு தாய்மொழியாகவும் இருக்கலாம், கன்னடத்து தாய்மொழியாகவும் இருக்கலாம், அல்லது மலையாளத்து தாய்மொழிலாம், அவங்களுக்கு எல்லாருமே பொதுவாக மദ്രാஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ தான் கொஞ்சமாக காலமாக தான் மேபி ஒரு 20 இயர்ஸாக தான் அது கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி அது வந்து அப்போ மദ്രാஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. சில பேர் இன்னும் சவுத் இந்தியன்ஸை மദ്രാஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. அப்படி ஆரம்பித்த ஒரு கட்சி வந்து சுதந்திரம் வாங்கினது நம்ம ஆகஸ்ட் 15, 1940 சுதந்திரத்துக்கு 2 வருஷத்துக்கு அப்புறம் செப்டம்பர் 17ஆம் தேதி 1949, அதாவது சுதந்திரம் வாங்கி 2 வருஷத்துலையும் திராவிட கழகம் ஆரம்பிச்சு 5 வருஷத்துலையும் கரெக்டாக 5 வருஷத்துக்கு அப்புறம் அண்ணாதுரைக்கும் ஈவே ராமசாமியாவுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டதுனால அவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. அதுல இருந்து உருவானது தான் திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஆனதுனால பல பேர் நினைச்சிருக்காங்க திராவிடம்னா தமிழகம் நினைச்சு. திராவிடன்றது தமிழகம் கிடையாது. அதாவது ஒரு நாட்டில் சுற்றும் 3 இடத்துல நதி அதாவது வாட்டரால சீயால சரவுண்ட் பண்ணியிருந்தா, ஒரு சைடு மட்டும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேண்டாக இருக்குது. அது லேண்டாகவும் இருக்கலாம், டெசர்ட்டாகவும் இருக்கலாம், ஹில்ஸாகவும் இருக்கலாம். அப்படி தான் நம்ம பார்க்குறோம். பட் இந்த ராஜஸ்தான் சைடை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெசர்ட்டாக இருக்கும், நார்த்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஹிமாலயாஸாக இருக்கும், ஈஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்மளோட பார்டர் ஷேர் பண்ண எல்லா நாட்டிலும் லேண்ட் கனெக்ஷன் இருக்கும். பார்டரை யார் கூட ஷேர் பண்ணுறோம்? ஈஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டான், நேபாள், மயன்மார், பங்களாதேஷ் கூட ஷேர் பண்ணுறோம். அஃப்கோர்ஸ் சைனா அண்ட் திபெத். ஈஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பாகிஸ்தானோட ஷேர் பண்ணுறோம். இந்த 3 சுற்றி இருக்கிறதுனால திராவிடன் வந்ததே தவிர திராவிடன்றது தமிழர்கள் மட்டுமே குறிக்கிறது இல்லை, நம்ம சவுத் இந்தியா ஃபுல்லாகவே குறிக்கிறதான ஒரு விஷயம். இந்த திராவிட சொல்லியும் வந்து ஒரு சமஸ்கிருத சொல்லுதான். அண்ணாதுரை வந்து திமுக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஈவே ராமசாமியை வந்து, அதாவது பெரியார் என்று திகாவால் அழைக்கப்படுற அந்த கட்சியும் அந்த கட்சியோட கொள்கையும் தீவிரமா எதிர்த்தாரு. இன்ஃபேக்ட் பல கட்டுரைகள் முரசொலியிலும் திமுக சார்ந்த பத்திரிகைகளிலும் பார்த்தீங்கன்னா
பல பத்திரிகை பல நாட்களுக்கு கட்டுரையாகவும் ஹெட்லைனாக வந்திருக்கு. வி.கே. ஈவே ராமசாமியை வந்து தாக்கி அவ்வளோ மோசமான தாக்குதல் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி கொச்சையாக பேசுறது, ஆபாசமாக பேசுறது வந்து திராவிட கழகங்களுக்கு திமுக வந்து புதுசு இல்லை, அது எப்போதுமே உண்டு. அதாவது ஒரு காலத்தில் வந்து திமுக பொதுக்கூட்டத்து பெண்களே போக மாட்டாங்க, ஆண்கள் மட்டும்தான் போங்க. ஏன்னா அங்கே பொதுக்கூட்டத்திலேயும் சரி, முக்கியமாக இந்த தெருமுனையில் நடக்கிற கூட்டம், அப்போல்லாம் வந்து கட்சியுடைய கொள்கைகள் அப்போல்லாம் வந்து மீடியா டிவிலாம் கிடையாது. ஸோ இப்போ கட்சியோட கொள்கைகள் எப்படி இருக்கணும்னா, தெருவில் நடக்கிற கூட்டங்கள், சின்ன சின்ன பொதுக்கூட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஆபாசமாக பேசக்கூடியவர்களை தேர்ந்தெடுத்து பேச வைப்பாங்க. அது ஆபாசமாக பேசும்போது இந்தியாவை பற்றி பேசுறது, இந்து தர்மத்தை பற்றி பேசுறது, பிரதமரை பற்றி பேசுறது, என் நேரு பற்றி பேசியிருக்காங்க, இந்திரா காந்தி பற்றி பேசியிருக்காங்க, மொரார்ஜி தேசாயை பற்றி பேசியிருக்காங்க, பல தலைவர்கள் தமிழகத்தில் காமராஜரை பற்றி பேசியிருக்காங்க, எம்ஜிஆரை பற்றி பேசியிருக்காங்க, ஜெயலலிதா பற்றி அஃப்கோர்ஸ் பேசியிருக்காங்க, இப்போ மோடி அவர்கள் வரைக்கும் பேசியிருக்காங்க. ஸோ இந்த ஆபாசமாக பேசுறது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சர்வசாதாரணம். அந்த கட்சி வளர்ந்ததே இப்படி ஆபாசமாக பேசிய ஆளுதான் அப்படின்றதும் வரலாறு. இதை ஈவே ராமசாமி, அண்ணாதுரை, கருணாநிதி, உதயநிதி அதை ஃபாலோ பண்றாரு. உதயநிதி வந்து புதுசா செய்யல. அப்போ நீங்க ஸ்டாலின் பேசியான்னு கேட்டா ஸ்டாலின் பேசியிருக்காரு. ஆனா அப்படி பேசுறதுக்கு வந்து ஒரு ஒரு இது ரெட்டை அது டபுள் மீனிங்னு சொல்லுவாங்க. ஆபாசம் டபுள் மீனிங் பேசுறதுக்கும் கொஞ்சம் புத்தி கூர்மை வேணும். ஆனா நம்ம ஸ்டாலின் சுடலை என்ற மற்றவர்கள் அவர் எதிர்க்கக்கூடியவர்களால் அழைக்கப்படும் அவர்கள் வந்து அவருக்கு மேல்மாடி காலினால அவருக்கு அந்த அளவுக்கு பேசக்கூடிய திறன் இல்லை. அவருக்கு ஒரு சாதாரணமாக பேசக்கூடிய திறன் இல்லை, இந்த மாதிரி பேசக்கூடிய திறன் அவருக்கு சுத்தமாவே கிடையாது. 1967 வந்து திமுக வந்து முதல் முறையா ஆட்சி பிடிச்சது. அது வந்து ஒரு சரித்திரம் வாய்ந்த ஒரு வெற்றின்னு சொல்லணும். ஏன்னா முதல் முறையா இந்தியா முழுக்க காங்கிரஸோட கட்சியோட ஆட்சி தான் இருந்தது. முதல் மாநிலம் தமிழகம் தான் காங்கிரஸ் இல்லாத ஒரு மாநிலமா ஆச்சு. அதற்கு பின் தான் வெஸ்ட் பெங்கால், கேரளாலாம் கம்யூனிஸ்டுகள் வராங்க, அவர்களுடைய முதல் ஆட்சியா வந்தது. ஸோ அது வந்து ஒரு என்ன சொல்றது, வாட்டர் ஷெட் மூவ்மெண்ட், ஒரு ஹிஸ்டாரிக் மூவ்மெண்ட்டாக இருந்தது. அது தோத்ததற்கும் காரணம் வந்து காங்கிரஸே தான். காமராஜர் பண்ண ஒரு பெரிய முட்டாள்தனம் வந்து என்னன்னா, பக்தவச்சல காமராஜர் அவர்களும் பண்ண பெரிய முட்டாள்தனம்னா, அரிசியை பொது வழியில விற்பனை செய்யாம வெறும் ரேஷன் கடைகளில் மட்டுமே, நியாய விலை கடைகளில் மட்டுமே விற்பனை செய்யணும்னு ஒரு கொள்கையை ஒரு கவர்மெண்ட் ஜியோ பாஸ் பண்ணதுனால அரிசி கட்டுப்பாடு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. மக்கள் வந்து ரேஷனில் மட்டும் தான் வாங்குற மாதிரி இருந்துச்சு. கள்ள மார்க்கெட்டில் வந்து அரிசியோட விலை அதிகமாக இருந்தது. மக்களுக்கு சாப்பிட்றதுக்கே கஷ்டமா இருந்துச்சு. மக்கள்கிட்ட காசு இருந்து வாங்குறதுக்கு கஷ்டமா இருந்தது. அப்போதான் வந்து திமுக முதல் அந்த 1967 நடந்த சட்டசபை தேர்தலில் அவங்களோட முக்கியமான ஒரு ஸ்லோகனாக இருந்தது, கோஷமாக இருந்தது. என்னன்னா, எப்படி மோடி அவர்களை அப்கி பார் மோடி சர்க்கார், அப்கி பார் 300 பார் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இப்போ திராவிட ஆட்சி, ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறான்னு சொல்லி ஸ்லோகன் இருக்குல்ல, அந்த ஸ்லோகன்ஸ்லாம் அப்போது ஆரம்பிச்சோம்னா, ₹1 ஒரு 3 படி அரிசி, அதாவது ₹1 3 படி அரிசின்னு. ஒரு படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1.75 கிலோ 2 கிலோ வரும். ஸோ 3 கிலோன்னா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 7லேருந்து 9 கிலோ வரக்கூடிய அரிசி, அதாவது குடும்பத்துக்கு ஒரு மாசத்துக்கான சாப்பிட்ற அரிசி கிடைக்கும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்து தான் ஜெயிச்சாங்க. அதை பண்ணாங்களான்னா, அவங்க பண்ண இது வரைக்கும் திமுக தான் பண்ண முதல் கொள்கையே அவங்க முதல் ஆட்சியில் இருக்கும்போது நிறைவேற்றவே இல்லை. ஸோ திமுகவுக்கு வந்து இப்போ வாக்குறுதி கொடுப்பதும் அது நிறைவேற்றாம போவதும் வந்து ஒரு சாதாரணமான விஷயம் தான். அது வந்து அவங்க முதல் ஆட்சியில் வந்ததுலேருந்தே அப்படிதான். ஸோ திமுக 1967 ஆட்சிக்கு வந்தது. அப்பவும் அவங்க தனியான ஆட்சிக்கு வரல, கூட்டணி ஆட்சியில் தான் வந்தாங்க. அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். திமுகவுடைய 2 முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, திமுக தொடர்ந்து 2 முறை ஆட்சிக்கு வந்ததும் இல்லை, தனியா நின்று ஆட்சிக்கு கட்டிலில் அமர்ந்ததும் இல்லை. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டான விஷயம். 1972 அண்ணாதுரை ஒரு வருடத்துக்கு பின் 1968 இறக்குறாரு. அதற்கு பின்ன வந்து கருணாநிதி வந்து முதலமைச்சராக. அது முதலமைச்சர் ஆகிறது வந்து கருணாநிதி ஆகக்கூடாது நிறைய பேர் சொன்னாங்க. மற்ற மூத்த தலைவர்கள் அண்ணாதுரைக்கு அப்புறம் நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 நிறைய பேர் இருந்தாங்க. கருணாநிதி அவர்கள் வந்து நம்பர் 5 இருந்தார். ஆனா அவர் முதலமைச்சர் ஆக்குனதுக்கு எம்ஜிஆரோட பங்களிப்பு மிக மிக முக்கியம்னு சொல்லப்பட்டது. அவரால் தான் அவர் முதலமைச்சரே ஆனார். ஆனா 1972 அவர் வந்து ஒரு மந்திரி பதவி கேட்டார். ஒரே ஒரு மந்திரி பதவி, என்னன்னா கல்வித்துறை மந்திரியா ஆகணும்னு கேட்டார். ஏன்னா அவர் கல்வியில வந்து நம்ம நாடு முன்னேறணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. காமராஜர் பண்ணதை இன்னும் கொஞ்சம் மேல் ஓங்கி இன்னும் நல்லா நம்ம பண்ணணும் தமிழகம் அப்படின்னு கேட்டார். அப்போ கருணாநிதி எம்ஜிஆர் அவர்களுக்கு அந்த பதவி கொடுத்திருந்தா அதிமுக ஒரு கட்சி வந்திருக்காது, அவரும் முதலமைச்சர் நீடிப்பார். ஆனா அவர் என்ன பண்றது, சொல்லுவாங்கல்ல,
தலகானம் வந்தால் புத்தி மங்கிட்டேன்னு சொல்லும்போது அவர் கொடுக்கல. அக்டோபர் 14 1972 எம்ஜிஆர் வந்து திமுக வந்து நீக்கப்படுகிறார். அடுத்து 3 நாட்டில் எம்ஜிஆர் வந்து அவரே வந்து கட்சி நீங்கிறதுனால அவர் புது கட்சி ஆரம்பிக்கிறார். அந்த கட்சிக்கு பேரு அதிமுகன்னு ஆரம்பிக்கிறார். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு அந்த பேரை வச்சு கட்சி ஆரம்பிக்கிறாரு. 72 5 வருஷம் உடைச்சு 1977 எமர்ஜென்சிக்கு அப்புறம் வந்து அவர் சட்டசபை தேர்தல் நடக்கும்போது வெற்றி பெற்று முதல்வர் ஆகிறார். 1975 வந்து எமர்ஜென்சி வந்தது. 1976 மார்ச் மாதம் தான் எமர்ஜென்சி 1 வருடங்களுக்கு பின் எடுக்கப்பட்டது இந்தியா முழுக்க. அது வரைக்கும் சும்மா இருந்த திமுக கருணாநிதி அவர்கள் பிப்ரவரி மாதம் வந்து எமர்ஜென்சி எதுக்குறன்றார். மார்ச் மாதம் வந்து எமர்ஜென்சி வந்து இந்தியாவிலேருந்து எடுக்கப்படுகிறது. ஸோ அவருக்கு முன்கூட்டியே தெரிஞ்சுக்க எமர்ஜென்சி எடுக்க போகிறாங்க. அது இல்லாமல் அவர் சட்டசபை தேர்தல் வரப்போகிறதுனால கடைசி டைமில் வந்து எதிர்க்கிற மாதிரி காமிச்சு திமுக சொல்கிறது இல்லையா, நாங்கள் எமர்ஜென்சி எதிர்த்தவங்கன்னா நீங்கள் முதல்ல எமர்ஜென்சி போடும்போதே எதிர்க்கணும். எமர்ஜென்சி எடுக்க போகிற நேரத்தில் எதிர்த்து அதாவது எவ்வளோ அழகாக ஃபிலிம் காட்டுறாங்க, எவ்வளோ அழகாக ஒரு ப்ரோபகண்டா ஃபேக் திங்கு பண்ணுறது நம்ம வந்து திமுக கிட்ட தான் எல்லா கட்சியுமே கற்றுக்கணும். இது வந்து திமுக வராது. அப்புறம் 1977 நடந்த சட்டசபை தேர்தலில் அதிமுக எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராகி முதல் முறையாக அதிமுக ஆட்சி கட்டையில் அமருது. 1980 நடந்த பாராளுமன்ற தேர்தலில் மொரார்ஜி தேசாய் 77 வந்து பிரதமர் ஆகிறாரு. 3 வருஷம் தான் அந்த ஆட்சி நிற்குது. கூட்டணி ஆட்சி, ஒரு கூட்டணி ஆட்சி முதல்ல இந்தியாவில் அமையுது மத்தியில். அது நிலைக்க மாட்டேது. திருப்பி 80 தேர்தல் திருப்பி இந்திரா காந்தி ஜெயிக்கிறாங்க. அது ஜெயிச்ச பிறகு அந்த டைமில் எம்ஜிஆர் அவர்கள் வந்து தோத்துடுறாரு பாராளுமன்ற தேர்தலில். அவர் நினைச்சு வெற்றி பெறலை. அதுதான் வந்து எம்ஜிஆர் அவர்கள் தோத்த ஒரு மிகப்பெரிய தோல்வி. அதாவது எம்ஜிஆர் தோல்வியை சந்திக்காதவங்களுக்கு ஒரு சின்ன விஷயம், சட்டசபையில் ஒன்றா அவர் தோற்காமல் இருக்கலாம் தவிர பாராளுமன்ற தேர்தலில் அவர் தோல்வி அடைஞ்சிருக்காருன்றதுக்கான ஒரு உதாரணம் இது. நிறைய பேருக்கு அது விஷயங்கள் தெரியாது. இது நடந்து முடிஞ்ச உடனே எம்ஜிஆர் சுதாரிச்சு வந்து அதுக்கப்புறம் காங்கிரஸோட கூட்டணி வச்சு கடைசி வரைக்கும் 1988 அவர் இறக்கும் டிசம்பர் 25 வரைக்கும் அவர் வந்து கூட்டணியில் தான் இருந்தார். 1980 அவர் முதல் முறையாக முதலமைச்சராக இருக்கும்போது அந்த டைம்ல வந்து 80 இந்திரா காந்தியும் கருணாநிதி அவர்களும் கூட்டணி சேர்த்ததுனால கருணாநிதி சொல் பேர்கள் டிஸ்மிஸ் பண்ணாங்க எம்ஜிஆரோட ஆட்சியை. ஆனால் திருப்பியும் மக்கள் வந்து அவர் தேர்ந்தெடுக்க ஓட்டு போட்டாங்க. மிக அமோக வெற்றி பெற்றார். அந்த டிஸ்மிஸ் மட்டும் பண்ணாமல் இருந்திருந்தா அதுக்கு நடந்த சட்டசபை தேர்தலில் காங்கிரஸும் திமுகவும் ஜெயிச்சிருக்குன்றது ஒரு தியரி இருக்கு, ஒரு கன்க்ளூஷன் இருக்கு. அப்போ இருக்க ஒரு அனாலிசிஸ் சொன்னாங்க. ஆனால் அது ஒரு பெரிய பிளண்டரை பண்ணதுனால தான் திருப்பி வந்து அதிமுக திருப்பி 3 முறை முதலமைச்சர் ஆகி அவர் சாகு வரை 11 வருஷம் தொடர்ந்து முதல்வராக இருந்தார் எம்ஜிஆர். கருணாநிதி திமுக ஆட்சி வரல. அவர் இறந்தார் 88. திருப்பி அது கட்சி 2ஆ உடஞ்சது. ஜெயா அணியும் ஜானகி அணிங்க 2 அணியாக உடஞ்சதுனால கட்சி சிம்பிளும் இல்லாதனால அந்த டைம்ல 89 திமுக திருப்பி ஆட்சிக்கு அமது 2 வருஷம் தான் இருந்தது. 91 நடந்த பாராளுமன்ற தேர்தல் அப்போ ராஜீவ்காந்தி வந்து தமிழகத்தில் எல்டிடியால் படுகொலை செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். அதுல திமுக ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்பட்டது. ஜெயலலிதா திருப்பி ஆட்சிக்கு வந்தாங்க. ஜெயலலிதா அவர்கள் மிக மோசமான ஆட்சி நடத்தார். அதாவது மிக மோசமான ஆட்சியில 2006 11 சொல்ற மாதிரி, அதே மாதிரி 91 96 இந்த 2 ஆட்சி வந்து மிக மோசமான ஆட்சியா இருந்து, ஊழல்லையும் சரி சட்ட ஒழுங்குலையும் சரி மிக மோசமான ஆட்சியா இருந்தது. அதிமுகக்கு 91 96 வரைக்கும், திமுகக்கு 2006 2011 வரைக்கும். திமுக மறுபடியும் 96 ஜெயிச்சதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் ஜெயலலிதா அவர்கள் படும் மோசமான ஆட்சி. ரஜினி அவர்கள் வந்து திமுகவுக்கு வாய்ஸ் கொடுத்ததுனால மட்டுமே தான் திமுக ஆட்சி வந்தது தவிர திமுக நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஆட்சிக்கு வரல. நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி. பிறகு திருப்பி 2001 அதிமுக ஜெயிச்சாங்க. ஜெயிச்சு அவங்க முதல்ல வராங்க. 2006 வந்து முதல் முறையா திமுக கூட்டணி கட்சி ஜெயிச்சாலும் மெஜாரிட்டி இல்லாம வந்து அவங்க ஆட்சி அமைச்சாங்க. 96 சீட்டு ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஜெயலலிதா அவர்கள் அந்த 5 வருடமும் மைனாரிட்டி திமுக அரசுன்னு தான் சொன்னாங்க, சொல்லிட்டே இருந்தாங்க. அந்த 2006 வரும்போது தமிழ்நாட்டில் ஊழல் மிக மோசமா இருந்தது. சட்ட ஒழுங்கு மோசமா இருந்தது. மிகப்பெரிய ஊழல், ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயிலியர் எங்க கடை விடாதுன்னா எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா
இப்போ 2000க்கு முன்னாடி அப்புறம் பிறந்த குழந்தைங்க அது தெரியாமல் இருக்கலாம், சில பேர் தெரிஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் அவங்க அம்மா அப்பா எல்லாம் கேட்டு பாருங்க. சென்னை சிட்டியில் மட்டுமே 2லேருந்து 4 மணி நேரம் கரண்ட் ஆஃப் ஆகும் டெய்லி ரெகுலராக. வருஷக்கணக்கு 2 வருஷம் 3 வருஷம் நினைக்கிறேன். மற்ற ஊர்லாம் சொல்லவே தேவையில்ல. சில ஊர்களெல்லாம் 12 ஹவர் டெய்லி கரண்ட் ஆஃப். 12 ஹவர் தான் கரண்ட்டே இருக்கும். அது இரவாக இருக்கும், பகலாக இருக்கும், தொடர்ந்து இருக்கும், விட்டு விட்டு இருக்கும். அப்போ வந்து இந்தியா முழுக்க தொழில்துறையில ரொம்ப முதலீடு பண்ணிட்டு இருக்கோம். மேபி அதனால தான் நம்ம நிறைய தொழில்கள் நம்ம எழுந்தோம். ஹைதராபாத்துக்கு ஐடி கம்பெனிஸ் நிறைய ஹைதராபாத்தில் போச்சு. நிறைய மேனுஃபேக்சரிங் கம்பெனி மற்ற ஸ்டேட்களுக்கு போச்சு. நம்ம அந்த டைமில் நம்ம எலக்ட்ரிசிட்டியை நம்ம நல்லா ஒழுங்காக பராமரித்து தான் நம்ம ஒரு தேவையான எலக்ட்ரிசிட்டி நம்மக்கிட்ட இருந்திருந்தால் இன்னும் நிறைய தொழில்கள் நம்ம இழுத்திருக்கலாம். அதனுடைய தோல்வியில் தான் இப்போது இருந்த மின்துறை அமைச்சர் ஆற்காடு வீராசாமி அவர்கள் அதுக்கப்புறம் அவர் தேர்தல் போட்டியில் 2011 தேர்தலில் அவர் தோத்து போனார். அவர் போட்டியில் அவர் சொல்லியிருந்தாரு, இந்த தேர்தலில் தோத்து போனால் திமுக அது காரணம் நானாக தான் இருப்பேன்னு சொன்னார். அதே மாதிரி படுதோல்வி அடைஞ்சு 2011 அதிமுக ஜெயிச்சது. விஜயகாந்தோட கூட்டணி வச்சு ஜெயிச்சது. விஜயகாந்த் கூட்டணி வச்சா ஜெயிச்சிருக்கலாம், பட் கூட்டணி வச்சு ஜெயிச்சது. அது அந்த ஒரு முக்கியமான ஒரு தேர்தல். ஏன்னா அப்போ விஜயகாந்த் தான் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் தவிர திமுக முதல் முறையை எதிர்கட்சி தலைவராக கூட வர முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டது 1991 அப்புறம். ஏன்னா 91 பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல ஜெயலலிதா அமோக வெற்றி பெற்றாங்க. எனக்கு தெரிஞ்சு 2 சீட்டு தான் திமுக ஜெயிச்சு. ஒன்று கருணாநிதி ஜெயிச்சா, இன்னொன்று வேற ஒருத்தர் ஜெயிச்சாங்க. அந்த சீட்டு ஜெயிச்சும் அவர் 2 பேர் நம்ம சட்டசபைக்கு போக முடியாதுன்றதுக்காக பயந்து கருணாநிதி அவர்கள் தன்னுடைய கடைசி வரைக்கும் அவர் சட்டசபைக்கே வரல. அவர் 1991-96 சட்டசபைக்கே வரல. அதே மாதிரி 2011 16 வரைக்கும் அவர் சட்டசபைக்கே வரல ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது. ஸோ ஒரு தைரியமான கட்சி. நாங்கள் எல்லாத்தையும் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், எல்லாத்தையும் பொது உடைமை, நியாயம், ஈக்குவாலிட்டி பற்றி பேசுகிற கட்சிகள். நீங்கள் மக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, உங்களுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதி மக்களுக்கு நீங்கள் சட்டசபையில் பேசாமல் பயந்து ஒதுங்கி இருக்கிறவங்க என்ன தைரியம், என்ன திராணி, என்ன இருக்குன்றது மக்கள் நீங்கள் தான் உணரணும். 2016 பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சாதனை பிடிச்சாங்க ஜெயலலிதா அவர்கள். என்னன்னா தொடர்ந்து 2 முறை ஜெயிச்சாங்க. இதுக்கு முன்னாடி காமராஜர் பண்ணாரு, தொடர்ந்து 3 வாட்டி எம்ஜிஆர் ஜெயிச்சிருக்காரு. அதுக்கு தொடர்ந்து 2 வாட்டி ஜெயலலிதா அவர்கள் ஜெயிச்சாங்க. கூட்டணி இல்லாமல் ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதா இருந்தாங்க. அதுக்கப்புறம் கருணாநிதி 2014 ஜெயலலிதா இருந்தாங்க. 2018 19-18 கருணாநிதி இருந்தாரு. அதுக்கப்புறம் எடப்பாடி இருந்தாரு. எந்த எடப்பாடி ஒரு மோசமான ஒரு ஆட்சி, அதாவது ஸ்பின்லெஸ், அதாவது ஒரு கட்சி ஒரு ஸ்ட்ராங் லீடர்லாம் என்னன்றதுக்கு உதாரணம் தான். அது எவ்வளோ பெரிய கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சி 2021 ஜெயிக்க முடியல. ஸ்டாலின் ஜெயிச்சார். 2020 திருப்பி போனார். நான் சொன்ன மாதிரி தொடர்ந்து 2 வாட்டி அங்கே ஆட்சி அமைச்சதும் கிடையாது. அந்த ரெக்கார்டை கடைசி வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க திமுக. இது திமுகவுடைய அரசியல் வரலாறு. இந்த கட்சி ஆரம்பிச்சது எப்படி அரசியல் பண்ணாங்கிறது ஒரு சின்ன பிரீஃப். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க ஆபாசம், கொச்சையா பேசுவது, தரம் தாழ்ந்து பேசுவது, தனி மனித தாக்குதலை பேசுவது அவங்களோட ரத்தத்துல டிஎன்ஏல ஊறின ஒரு விஷயம். அதே தான் உதயநிதியும் பண்ணியிருக்காரு. அவர் ஒன்றும் புதுசாகவும் ஃபர்ஸ்ட் டைமும் பண்ணல, அவர் பண்ணியிருக்காரு. இப்போ இருக்கிற சோசியல் மீடியா நிறைய இருக்கிறதுனால இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியுது. நீங்க யோசிச்சு பாருங்க, சோசியல் மீடியா, டிவி இல்லாத ஒரு நேரத்தில் 1949 ஒரு 90 வரைக்கும் வச்சுங்க, ஒரு 40 வருஷம் அவங்க எப்படிலாம் பேசியிருப்பாங்க, எந்த மாதிரிலாம் பேசியிருப்பாங்க, எவ்வளோ விஷயங்கள் வெளியே வந்திருக்கும், எவ்வளோ விஷயங்கள் வெளியே வந்திருக்காதுன்றது பார்த்துங்க. நான் பொது வெளியிலே, பொது ஃபங்க்ஷன்ஸில், ஒரு பப்ளிக் மீட்டிங்கில். இப்போ இந்த ஒரு டிஜிட்டல் வேர்ல்டுலேயே அவங்க பொது இடத்துலையே இப்படி பேசுகிறாங்கன்னா, ஒரு ஒரு க்ளோஸ் டோரில், ஒரு கட்சி கூட்டத்தில், முக்கியமான இடத்துல மற்ற கட்சி தலைவர்களை மற்றவர்களை பற்றி எவ்வளோ கொச்சையாக பேசுவாங்க, அவங்க வீட்டில் எப்படி கொச்சையாக பேசுவாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்க. இது திமுகவுக்கு ஒரு சாதாரண விஷயம்தான். ஆனால் ஒன்று என்ன, கொச்சையாக பேசுவாங்க, அவங்க வீட்டில் எப்படி கொச்சையாக பேசுவாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்க. இது திமுகவுக்கு ஒரு சாதாரண விஷயம்தான். ஆனால் ஒன்று என்ன இருக்குன்னா, திமுக மறுபடியும் தன்னுடைய பழைய ரூபத்துக்கு போயிருக்கு. அதாவது ஒருத்தர் தோத்துட்டா ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக அவன் ரொம்ப கீழ்த்தரமாக நடந்துப்பான். ஒரு விளையாட்டுலையும் சரி, வாழ்க்கையிலும் சரி. ஒரு விளையாட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்னா அவன் இவள் டீஸ் பண்ணுவான், மற்றவங்களை கோவப்படுத்துவான். ஃப்ரஸ்ட்ரேட்டான மனுஷன்னு பார்த்தா நிறைய கோவப்படும். அதே தான் திமுக பண்ணுது. இது எல்லாமே பண்ணுறது டிவிகே விஜய்க்கு ரொம்ப சாதகமாக போயிட்டு இருக்கு மக்கள் மத்தியில். டிவிகே விஜய் ஒரு விஷயம் பாராட்டணும். அவர் உடனே அடுத்த நாளே உதயநிதியை அரெஸ்ட் பண்ணார். ஆனால்
இது தன்னை பத்தி பேசுறதுதான் அரெஸ்ட் பண்ணாரே தவிர ஒரு நம்ம நாட்டை பத்தியோ, நம்மளுடைய கலாச்சாரத்தை பத்தியோ, நம்மளுடைய சிவிலைசேஷன் பத்தியோ, நம்மளுடைய தர்மத்தை பத்தி பேசும்போது இந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்பாரா என்பது ஒரு கேள்விக்குறி தான். அது இனிமே தான் பார்க்கணும். உதயநிதிக்கு இதுதான் கர்மான்றது. உதயநிதி என்ன சொன்னாரு? சனாதன தர்மத்தை அழிப்பேன் என்று 2020 சொல்லிட்டே இருந்தார். ஆனா அவர் கடைசியா அரெஸ்ட் ஆனது ஒரு பொம்பளை கேஸ். இதுதான் கர்மா. இனி வரும் காலம் விஜய் மசஸ் உதயநிதியை தான் இருக்கும். அதாவது லோக்கல் பாஷையில் சொன்னால் திருட்டு திமுக வெர்சஸ் தற்குறி டிவிகே விஜயா தான் இருக்கும். விஜய் வெர்சஸ் உதயநிதியா தான் இருக்கும். இந்த ஒரு பேட்டில்ல அண்ணாமலை அவர்கள் எப்படி தேர்ட் ஃபோர்ஸாக வராரா இல்லை ஆல்டர்னேட்டிவாக வராரான்றது இன்னும் 4 வருஷங்கள்ல தெரியும். ஸோ இனி வரும் தமிழக அரசியல் இந்த மும்மூர்த்திகளை சார்ந்துதான் இருக்கும். அண்ணாமலை, விஜய், உதயநிதி தான் இருக்கும். ஸ்டாலினுடைய காலமும் அரசியல் காலமும் வாழ்வும் காலமும் முடிந்து விட்டதுன்னு நான் நினைக்கிறேன். எடப்பாடிக்கு இனி அரசியல் இல்லை எந்த ஒரு பெரிய பிரைட் ஃபியூச்சராக இருக்கிறது தெரியல. அவர் இன்னொரு 10 வருடங்கள் கழிச்சு பாருங்க, அவர் இன்னொரு வைகோவா நிற்பார். எடப்பாடியார் ஒரு எடுபடியா நிற்பாரு. அந்த கட்சி என்ன ஆகுன்றது தான் பார்க்கணும். அது மதிமுக மாதிரி தேழ்ந்து கட்டெரும்பு ஆகுதா இல்லை அப்படியே கட்சி ஓட்டுறாரான்றது பார்க்கணும். ஆனா தோல்வி பெற்ற இந்த கட்சிக்கு நல்லதில்லை. இது திமுகவுடைய வரலாறு. இவ்வளவு நேரம் உங்க பொன்னான நேரம் ஒதுக்கி பார்த்ததுக்கு அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. வந்தே மாத்திரம். ஜெய் ஹிந்த்.